வசனம் மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் வீழ்ந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் அவமானத்தில் இருக்கிறீர்களா? மக்கள் உங்களை இகழ்ந்திருக்கிறார்களா? நீங்கள் வீழ்ந்து விட்டதாக நினைக்கிறார்களா? ஆனால் கவலைப்படாதீங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமா, உலகம் உங்களை தோற்றவராக கருதலாம், ஆனால் கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பார். நீங்கள் விழுந்தாலும் அவர் உங்களை எழுப்புவார். உங்கள் இருளை ஒளியாக மாற்றுவார். ஆமென். பேதுரு இயேசுவின் வார்த்தையை நம்பி நீரில் நடக்கத் தொடங்கினார். ஆனால் காற்று வலுவாக வீசிய போது பயந்து நீரில் மூழ்கத் தொடங்கினார். அவர், கிறிஸ்துவே, என்னை இரட்சியுங்கள் என்று கூக்குரலிட்டார். உடனே இயேசு அவரை பிடித்து, அல்ப நம்பிக்கையாளனே, ஏன் சந்தேகித்தாய் என்று கூறினார். பேதுரு விழுந்தார், ஆனால் கர்த்தர் அவரை எழுப்பினார். இன்று நீங்கள் விழுந்திருக்கலாம். தொழில் தோல்வி, உடல்நல பாதிப்பு, மன உளைச்சல் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்கள் கைகளை பிடித்து எழுப்புவார். உங்கள் இருளில் கர்த்தரின் வெளிச்சம் பிரகாசிக்கும். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கூட சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். சூப்பர்ல, கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்காங்க. ஏன் கவலைப்படணும்? அவரு பார்த்துப்பார் எல்லாம். ஓகேவா? நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா ஆமேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். கர்த்தர் உங்கள் இருளை ஒளியாக மாற்றுகிறார். அவர் உங்களை உயர்த்துகிறார். வாங்க நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஜெபம். பரலோக பிதாவே, நான் வாழ்க்கையின் சோதனைகளால் விழுந்திருக்கிறேன். என் எதிரிகள் என்னை இகழ்ந்து சந்தோஷிக்கிறார்கள். ஆனால் கர்த்தாவே, நீர் என்னை மீட்டெடுப்பவர். நான் வீழ்ந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லியுள்ளீர். என் இருளை ஒளியாக மாற்றி நீர் என்னை நடத்தும். என் ஒவ்வொரு அசைவிலும் நீர் என்னை வழிநடத்துங்கள். எனது நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் கிருபையை எனக்கு தருவீராக. இன்று என் மனதில் அமைதி, என் பாதையில் வெளிச்சம் தாரும். என் எதிரிகளை வெல்லும் ஆற்றலை தாரும். என் வாழ்க்கையில் நீர் வெற்றியளிப்பாய் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இதை உறுதியாக நான் சொல்கிறேன். என்னை ஆசிர்வதிக்க, உயர்த்த, வழிநடத்த உமது திருக்கரங்களை நீட்டும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக. தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.